ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னா, நேத்து வந்து அலிப்பிரியில இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல, இது வந்து அலிப்பிரி டோல்கேட் கிட்ட இருக்காமா இந்த மண்டபம். ஸோ இந்த மண்டபத்துல நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஹோமம், இந்த ஹோமம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் நேத்து மத்தியானம் 2 மணிக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட புக்கிங் ஆல்மோஸ்ட் வந்து நவம்பர் மாசம் ஃபுல் ஆயிடுச்சு. அதே மாதிரி டிசம்பர் மாசத்துல 22ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. எல்லா டேட்டும் ஃபில் ஆகி டிசம்பர் 2ஆம் தேதி 9ஆம் தேதி சனிக்கிழமைகளையும் வந்து ஃபில் ஆயிருக்கு. மீதி நாட்கள்ல அவைலபிள் இருக்கு. நிறைய பேர் இந்த ஹோமம் பத்தி டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இதுல நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா திருமலையில சாமி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, இந்த ஹோமம் டிக்கெட்டை வச்சு திருமலையில சாமி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த ஹோமம் டிக்கெட் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம். ஸோ ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்றதுல இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைன் வந்து பிஸியா இருக்கு, இல்லை அப்படின்னா லைன்ல வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓம் நமோ வெங்கடேஷாயா அப்படின்ற ஒரு அந்த சாங் மாதிரி ஒன்று போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கால் அட்டன் பண்ணாங்கன்னா நான் வந்து இங்கேருந்து பேசுறேன், தமிழ்ல பேசுங்க அந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து பேசுவோம். இப்போ என்ன அதுல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போதே லாங்குவேஜ் செலக்ட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல தமிழ் வேணுமா இல்லைன்னா நம்ம தெலுங்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தமிழ் வேணும்னா அதுக்கான நம்பரை நம்ம கீபேர்ட்ல வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து டிக்கெட் புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா வெப்சைட் பத்தின இன்ஃபர்மேஷன், இல்லை அதர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம டிக்கெட் பத்தி கேட்க போறோம்னா அந்த நம்பரை நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியதா. அதுக்கப்புறம் உடனேலாம் அட்டன் பண்றது இல்லை. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து கால் அட்டன் பண்றாங்க. மேபி லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுத்தனால அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த கால் வந்து டைவர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில டைம் ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம கால் பண்ணும்போது எடுக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியலைன்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் அவங்க கொண்டு வந்திருக்கனால மேபி தமிழ் பக்தர்கள் யாராவது கால் பண்ணாங்கன்னா தமிழ் தெரிஞ்ச ஒருத்தவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஹோமம் வந்து வர 23ஆம் தேதியிலேருந்து அலிப்பிரி டோல்கேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்டபத்துல, ஸோ அது உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டுமே இதுலேயே போட்டிருப்பாங்க, அங்கதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹோமம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க திருமலையில இந்த டிக்கெட்டை வச்சு தர்ஷன் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருந்தேன், பட் கன்ஃபார்மா வந்து சொல்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் திரும்ப கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஹோமம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு 50 டிக்கெட் கொடுத்துருந்தாங்க, ஆஃப்லைன்ல 50 டிக்கெட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமிங் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் உங்களோட புக்கிங்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதுல சொல்லியிருக்கக்கூடிய டைமுக்கு நீங்க ரிப்போர்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த ஹோமம் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க அந்த ஹோமம் நடக்கிற வரைக்கும் நம்ம அங்க இருந்து அந்த ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இதுல ஏதாவது பிரசாதம்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தின தகவல் அவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இதை வந்து நீங்க ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக புக் பண்றீங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணுங்க. இல்ல நாங்க தரிசனத்துக்கு தான் போகணும் அப்படின்னா இதை புக் பண்ணாதீங்க. ஏன்னா இதுல தர்ஷனுக்கு ஆப்ஷன் கிடையாது. நீங்க தனியா தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்கலாம், இல்லைன்னா நேரடி தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் டிடிடியோட கஸ்டமர் கேர்ல சொன்னாங்க. உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 155257 அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைன் கிடைச்சதுன்னா நீங்க பேசுங்க, ஹெல்ப் டெஸ்க்ல கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போதைக்கு புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு சில டேஸ்க்கு அவைலபிள் இருக்கு, தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கலாம். இதுல வந்து கப்பிள் டிக்கெட் தான், இது 1000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, இந்த சேவா டிக்கெட்ல எப்படி புக் பண்றோமோ சேம் அதே மாதிரி தான் இதோட புக்கிங்கும் இருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் நம்ம எப்பயும் எப்படி டவுன்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வேணால் நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் கூட உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த இது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் நமக்கு வந்து இந்த புக்கிங் பேஜ்லேயே உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் லொக்கேஷனும் இப்போ வந்து வெப்சைட்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆப்பில் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் நீங்கள் அந்த டிக்கெட்டுக்கு எந்த இடத்துல ரிப்போர்ட் ஆகணும் அப்படின்றதுமே கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் வந்து அங்க பிரதர்ஷனம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அங்க பிரதர்ஷனத்துக்குமே நமக்கு வந்து பாருங்க, பழைய இதில் வந்து வைகுண்டம் 1ல வந்து நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கு. புதிய புக்கிங்ல எல்லாமே நமக்கு ஏடிசி சர்க்கிள் தான். ஸோ அதுக்கேற்ற லொக்கேஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ரீசன் நீங்கள் புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்னா இதில் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸ் எது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி நீங்க மாற்றுத்திறனாளிக்கான டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா இதுல டிஃபரெண்ட் ஏபிள் சீனியர் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா யார் யாருக்கு இது வரைக்கும் நம்ம புக் பண்ணியிருக்கோமோ அந்த டீடைல்ஸ் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் லொகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, சவுத் மாடர் ஸ்ட்ரீட் நியர் பிரிட்ஜ். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்ல அந்த இடம் எந்த இடத்துல கரெக்டா இருக்குன்றதுக்கான லொகேஷன் உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஷோ ஆகும். ஸோ இந்த ரெட் மார்க் இருக்க இடத்துக்கு தான் நம்ம போகணும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிக்சர்ஸுமே இருக்கு. இந்த இமேஜை நீங்க செலக்ட் பண்ணி கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். டிக்கெட்ஸ் எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸோ அதுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் வந்து இதுல இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதாங்க லேட்டஸ்டான அப்டேட். இந்த ஹோமம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்ண மட்டும்தான் முடியும். மூலவ தர்ஷன்லாம் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.